Welcome back to UX case study part 2. So I'm really happy that there are a lot of responses that I got regarding the topic selection, and the ideas that you have shared with me are really awesome. So thanks for all these responses. I'm really glad that you have taken a step forward. Once you have done with the topic, I have given few of them responses regarding the change of the topic, and you can improve the topic as well. Hope that will help you to get a better idea on it. So once you have done with the topic selection, let's get on to the next step, that is research. So what you have done already, I have explained about secondary research in my previous videos, right? So other patti paakranona, what is secondary research actually? Once you find the topic, you have defining the problem. So you have to define what you are going to do. So nama enna panna porom actually. So enna madriyana research nama conduct panna porom. It is going to be in-house research, or you have to go to the community directly. So you have to select between these two first. So community in the sense, idu vandu ippodikku thevapadadu. When you start the base research, you just have to do it on your laptop or desktop or your mobile phone. That is enough, because you are going to collect the data, that is existing data, right? You have to write all the questions, what that is going to give your answer of hypothesis. So that you have hypothesis na, actually நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ ப்ராப்ளம்னாலே ஹைப்போதசிஸாக இருக்கிறது தான், பிகாஸ் யூ டோன்ட் நோ விச் வே டு கோ. இதுவான்னு தெரியாதனால தான் we are going saying that this is problem. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளால் உடனே ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுங்கள், why it is like this and what is happening around it. And the second step is, once you have found this, you have to find the data source. So data source-na நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேருந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம் and how it is going to help us. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிசோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் டேட்டான்னு எதை திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி போய், நான் இப்போ என்னோட டாபிக் வந்து பர்சனல் ஹைஜீன், தட் இஸ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ரூரல் ஏரியாஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நான் அந்த ஏரியாவில் ஆல்ரெடி ஏன் பர்சனல் ஹைஜீன் என் டாபிக் இருக்குது, ஏன் நான் அந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இதில் டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அது ரிலேட்டடான டேட்டா தான் நான் கலெக்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா என்ன மாதிரியான, ஏன் நான் அந்த பர்சனல் ஹைஜீன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, அங்கே மேபி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க, டிசீஸ் வருது, கைண்ட் ஆஃப் தே ஆர் நாட் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் ப்ரைவேட் பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ், பிகாஸ் காமனாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு வீட்டில் பாத்ரூம் இல்லை, அது காமனாக இருக்கிறதுனால காமன் பாத்ரூம்ஸை யூஸ் பண்ணுறதுனால வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் தே ஆர் ஃபேஸிங் அண்ட் ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் த கேர்ள் சில்ட்ரன் அண்ட் so many things. அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து குட்டி டேட்டா வந்து கனெக்டடாக இருக்கும். அந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த கம்யூனிட்டி பீப்புள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐ வில் டூ த ரிசர்ச். ஸோ இட்ஸ் நாட் only about that community. So overall there will be some data, 58% of the people are affected because of this, because of not having toilets or bathrooms in their homes, and அவங்களுக்கு வந்து நிறைய கைண்ட் ஆஃப் டிசீஸ் வருது. ஸோ ஹவ் வி கேன் வாட்டர் பாண்ட் டிசீஸ் நிறைய வருது, பிகாஸ் அவங்களுக்கு கரெக்டான வீடு இல்லை. ரெய்னி சீசன்ஸ்லாம் நிறைய டிசீஸ் வருது, வாட்டர் பாண்ட் டிசீஸ், ஏர் பாண்ட் டிசீஸ், வாட் எவர் இட் மீன்ஸ், பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் தேர் ஹைஜீன். ஸோ இந்த மாதிரியான டேட்டா, ஹவு மெனி பர்சன்டேஜ், இந்த மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆர் பர்சன்டேஜஸ், இட் வில் பி in numbers mostly. So exact data நம்மளால கரெக்ட் பண்ண முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் the overall data we have to collect. இதுக்கு வந்து நம்ம நிறைய புக்ஸ் படிக்கலாம், or we can also collect from the PDFs or articles or anything from the internetல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். but it should have proper bibliography. for example, அந்த author name, அந்த book name, எப்போ எழுதியிருக்காங்க, when it was released and who it was uploaded, is it uploaded really, is it the real data. You have to confirm all this and put that data on your profile. So idu vandu, I'm not saying you have to have all this in the case study, but you have to write a report on your secondary research. So that will be very much good. That's a proper way of doing the research. Appo idu mudinjidhu. Third step is combine the data and find the results. So combine na enna solrena, you have to do some sort of competitor analysis if required. Competitor analysis vandu most of the new problems la thevaiya irukadu, but
if you are refining the existing problem in the sense, அந்த டைமில் தான் நமக்கு வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ் ரொம்ப அவசியம். பிகாஸ் யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்கள விட எப்படி பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியும். why the product, the existing product is not ஸோ ஓகே, இப்போது லெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஆல்ரெடி, இப்போ அமேசான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்த ப்ராடக்ட். ஆனால் தே ஹாவ் டன் த காம்படிட்டிவ் அனாலிசிஸ் வித் அமேசான், சேம் வித் த ஹாட்ஸ்டார். ஸோ இந்த ஹாட்ஸ்டாரோடையும் லைக் ஹாட்ஸ்டாரும் கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் த சேம் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ், லைக் ஒன்றை விட ஒன்று வந்து நல்லதாக இருக்கணுன்றதுக்காக தே வுட் ஹவ் டன் திஸ் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். இந்த ப்ராடக்ட் வந்து ஹவு they are doing it and what are the parts they are missing and like how you can improve it in our product and கண்டுபிடிக்கிறது தான் வந்து competitive analysis. It can also be a desktop research. If you want this to be explained in detail, comment me so that I can post it in the next video about the competitive analysis, how you can do it and what are the steps to follow. If competitive analysis like இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி you have to get the results. எக்ஸாக்டாக உங்களுக்கு இதுதான் தேவையா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது தேவையில்லாத டேட்டா கலெக்ட் பண்ணி இருக்கீங்களா, இட் கேன் பி அன்யூஸ்ட். ஏன்னா நம்ம லாட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நமக்கு தேவையில்லாத டேட்டா நிறைய லைக் ஒரு நம்ம படிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்றப்போ நமக்கு தேவையில்லாத டேட்டா நிறைய வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ரிஃபைன் இட். தென் த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அனலைசிங் த டேட்டா. ஸோ அனலைசிங் த டேட்டான்னு நான் எதை சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் வெதர் யூ கேன் பி ஏபிள் டு பாயிண்ட் அவுட் த கேப்ஸ். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். வாட் இஸ் த ப்ராப்ளம் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அண்ட் எவ்ரி திங் வி ஹவ் டன். உங்களால் அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம், இது ஏன் நடந்துட்டு இருந்திருக்குன்னு இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா யூ ஹாவ் அச்சீவ்ட் இன் யுவர் ரிசர்ச். இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. செகண்டரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, என்ன டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம் செகண்டரி ரிசர்ச்சில், பட் லைக் வி ஹாவ் டு பி இன் அ வே கரெக்ட். லைக் அந்த கோல் நோக்கி நம்ம போகிறோமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் செகண்டரி ரிசர்ச் அப்போ. பிகாஸ் யூ கேன் பி ஈஸிலி, நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால ஈஸியாக டீவியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி இன் யுவர் பாத் கரெக்ட். ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். நிஜமாலே உங்கள் கொஸ்டினுக்கு இந்த டேட்டா ஆன்சர் பண்ணுதா, வாட் எவர் யூ ஹேவ் ரோட் இன் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேட்டா வந்து ஆன்சர் பண்ணுதா அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு கன்ஃபர்ம் இட். ஓகே, ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு அண்ட் தென் யூ கேன் டைவ் டீப் இன் டு இட். அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா யூ ஹேவ் கலெக்டட் யூ கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் த நம்பர்ஸ், பர்சன்டேஜஸ் அண்ட் எவ்ரி திங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து இங்கே இருக்குது, லைக் தேர் மே பி லாட் ஆஃப் டிசீசஸ், இந்த மாதிரி வாட்டர் போர்ன் டிசீஸ் நிறைய வந்துட்டே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பர்டிகுலர் பர்சனல் ஹைஜீன் ரிலேட்டட் டாப்பிக்கில் இந்த கம்யூனிட்டிலனா. ஐ கேன் பி ஏபிள் டு சி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஈச் ப்ராப்ளமை வந்து ப்ராப்ளம் இந்த சென்ஸ் லைக் மேபி டிசீஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ இன் ஈச் டிசீஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதில் மேல் எத்தனை, அதில் ஃபீமேல் எத்தனை, அடல்ட்ஸ் எத்தனை, சில்ட்ரன் எத்தனை, ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான டைமில் இதை அஃபெக்ட் ஆகுறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி நோக்ஸ் அண்ட் கார்னர்ஸில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி யூ ஹேவ் டு கெட் ஆல் த டேட்டா. ஸோ இதுதான் ஓவராலாக செகண்டரி ரிசர்ச். நம்ம வந்து 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் செகண்டரி ரிசர்ச் பார்த்தாச்சு. செகண்டரி ரிசர்ச்சில் ஆக்சுவலி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் செகண்டரி ரிசர்ச், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் செகண்டரி ரிசர்ச். இன்டர்னல் செகண்டரி ரிசர்ச்சில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம எதெல்லாம் வந்து இன்டர்னல் செகண்டரி ரிசர்ச்னு சொல்லுவோம்னா, வெப்சைட் டேட்டா, நீங்கள் என்னென்ன வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம், டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன், இட் கேன் பி அ கவர்மெண்ட் டேட்டாபேஸ் ஆர் அ ப்ரைவேட் டேட்டாபேஸ். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ஃபர்மேஷன் தட் யூஸ் சூஸிங் ஃபார். அப்புறம் கஸ்டமர் ஜென்ரேட்டட் டேட்டா. கஸ்டமர் ஜென்ரேட்டட் டேட்டானா உங்களுக்கு யாராவது ஃபீட்பேக்கோ இல்லை ரிவ்யூவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி செகண்டரி டேட்டாவை வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணலான்னா, மேபி கோரா டைஜஸ்ட் லைக் ஸோ மெனி ரிவ்யூஸ், லைக் ஆன்லைனில் ரிவ்யூஸோ இல்லை ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா யூ கேன் கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் தேர் அஸ் வெல். அண்ட் த ப்ரீவியஸ் கேம்பைன் ரிசல்ட்ஸ், ஆல்ரெடி ஏதாவது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ப்ரீவியஸ் ரிசர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி இதை வந்து யாராவது ரிசர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்ஸையும் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் வாட் ஆல் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ எக்ஸ்டர்னல் செகண்டரி ரிசர்ச் என்னென்னு பார்த்தோன்னா, ஜேர்னல்ஸ், பப்ளிக் லைப்ரரி, ஏதாவது புக்ஸோ இல்லை ஆர்டிகல்ஸோ, ஆர் கவர்மெண்ட் டேட்டா, ஆர் நியூஸ் பேப்பர், ஆர் காம்படிட்டர் ரிசர்ச். பை கண்டக்டிங் திஸ் செகண்டரி ரிசர்ச் என்னென்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்ட்ஸ், தட் இஸ் லைக் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் that has been happened already. Second one is
you have got the customer reviews or like what are the target audience view on the topic. So இது உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். And the latest thinking on this topic, என்ன மாதிரியான மார்க்கெட்டில் இந்த டாப்பிக்கை பற்றி how the response isன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். So these are the 3 things that you have found using this secondary research. Okay, thanks for watching, and I'm so happy that you have come forward to take this next step. If you are interested in knowing the topic of competitor analysis in detail, so let me know. I will give a brief about it in the next video. Thank you so much.